நான் இன்னொன்னு சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே இந்த விவரங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது எல்லா விவரங்களும் கேட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விவரங்கள்லாம் வெளியில வந்தா ஓபிசி டிமாண்ட் ஜாஸ்தியாயிரும். நீங்க எங்களுக்கு 27% மட்டும் கொடுத்து எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்களே. இப்ப இதுல இன்னும் போய்கிட்டே இருந்தோம்னா பல விவரங்கள் உங்களுக்கு தெரியணும். அம்பேத்கர் வந்து ஷெட்யூல் காஸ்ட பத்தி மட்டும் பேசல. அப்படி இவங்க சொல்லிக்கலாம். அவர் ஷெட்யூல் காஸ்ட்ல பிறந்தாரு. ஷெட்யூல் காஸ்டுக்கு நேச்சுரலி அவர் மேல வந்து ஒரு உரிமை உண்டு. அதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் எங்க போனார் அவர்? அவர் அடைந்த கல்வி தரத்தில் அவர் அடைந்த தகுதியை இந்தியாவில் உள்ள எந்த அரசியல் தலைவரும் இன்று வரை அடையவில்லை. அப்படிப்பட்ட கல்வி தரத்தை அடைஞ்சாரு. So he is a very proud icon for scheduled caste. ஆனா அவர் தன்னை ஷெட்யூல் காஸ்டுக்குள்ள குறுக்கல. பேக்வர்டு கிளாஸஸ் எல்லாருக்காகவே பாடுபட்டாரு. அதனாலதான் சொன்னாரு எஸ்சி எஸ்டியை வந்து பேக்வர்டு கிளாஸுக்குள்ள அவங்களுக்கு ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. பட்டியலத்தை சேர்ந்தவர்கள், மலைவாழ் பழங்குடிகள்னு. இவங்க 2 பேரை தவிர மத்த எல்லாரும் என்ன சொன்னாரு? அதர் பேக்வர்டு கிளாஸஸ், ஓபிசி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா எஸ்சி எஸ்டியும் பேக்வேர்டு, மற்றவங்களும் பேக்வேர்டு. பேக்வேர்டு கிளாஸஸ்க்குள்ள எஸ்சியை வந்து எஸ்சின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றோம், எஸ்டியை எஸ்டின்னு குறிப்பிட்டு சொல்றோம்.